பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் பேருதவியால் இந்த பயானை ஆரம்பிக்கின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நிம்மதியாகவே இருந்தது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சிறு பிள்ளையிலிருந்து எதையாவது சிந்திக்கும் ஆற்றலை கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை வருமானால் உடனடியாக தனிமையாகி விடுவார்கள். அதிகமாக மக்களுடன் இருப்பதை விட தனிமையில் இருந்து இறைவனை அளவுக்கு அதிகமாக வழுத்தி வணங்கி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கனவு, அவருடைய கல்வியில் உள்ள வேதனை அத்தனையுமே இந்த துனியாவை பற்றி தான் இருந்தது. ஒரு நாள் கூட அவர்கள் நிம்மதியாக உறங்கியது கிடையாது. அவர்கள் இறைவன் படைத்து இந்த பூமியில் இறக்கிய நாளிலிருந்து அவர்களுடைய உயிர் இறைவனை சென்றடையும் வரை அவர்களை பற்றி கவலைப்பட்டதை விட இந்த உலகத்தை நினைத்துத்தான் அளவுக்கு அதிகமாக கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நபி பட்டத்தை அடைந்த இதற்கு பின்னும் உலகத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், உலகத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா அந்த பள்ளிவாசலை விட்டு வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. எப்பயுமே அளவுக்கு அதிகமாக பள்ளியிலே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே தொழுகை வணக்கத்திலே இருந்து கை கால்லாம் வீங்குற அளவுக்கு, கால்கள் ஒன்றொன்றும் வீங்கி காலை அடியே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கெல்லாம் தொழுதுருக்காங்க. இரவும் பகலும் கண் விழித்து தொழுதுருக்காங்க. அவங்கள மாதிரியெல்லாம் நம்ம ஒரு துளி கூட இன்னும் அமல்கள் செய்ய கிடையாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, உலகத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்படக்கூடியவங்க அன்னைக்கே வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க முன்கூட்டியே அவங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். இந்த மாதிரி உலகத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடியே அந்த பள்ளிவாசலில் நின்று அல்லாட்ட வழுத்தி வணங்கி அதுக்கு ஒரு தீர்வு காணாமல் வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதே போல் அவங்க மனசுக்கு ஆறுதல் கிடைச்சாதான், அதுவும் அவங்களுடைய வேதனை அளவுக்கு அதிகமாக மிஞ்சி போகிற தருணத்தில் இறைவன் நிறையா தடவை ஜிப்ரீல் அலைஹி அவங்கள அனுப்பி அவங்களுக்கு உடனடியாக ஆறுதல் கொடுக்கக்கூடியவங்களாகவும் உடனே அதுக்கு தீர்வும் கிடச்சிருக்கு. ஏன்னா அப்போ முகமது நபி தன்னை பற்றி நினைக்கல, உலகத்தை பற்றி மாத்திரம்தான் நினச்சி கவலைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையுமே பள்ளிவாசல்களை கட்டி அங்கங்கே உங்களுக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் உங்களை படைத்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, உலக மக்களுக்காக ஒரு பங்கு கேட்டு வைங்க, உறவினர்களுக்காக ஒரு பங்கு இறைவன்கிட்ட கேட்டு வைங்க, அதே போல் நாட்டுக்காகவும் கேட்டு வைங்க, வீட்டுக்காகவும் கேட்டு வைங்கன்னு சொன்னாங்க. அந்த வழியை தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போ அவங்க உலகத்தை நினச்சும் கவலைப்பட்டாங்க, அவங்க வாழ்ந்திருக்கிற ஊரை பற்றியும் கவலைப்பட்டாங்க, அதே போல் நாட்டை நினச்சும் அளவுக்கு அதிகமாக அப்போவே கவலைப்பட்டாங்க, தன்னுடைய வீட்டை நினச்சும், தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சொந்தங்களை, உறவினர்களை, பின்வரும் சந்ததியும் நினச்சி அவங்க கவலைப்பட்டாங்க. ஏன்னா துனியாவில் இறைவன் மக்களை படைச்சது உலகத்தில் போய் இன்சாங்களே வாழ்ந்துட்டு திருப்பி என்கிட்ட நல்லபடியாக வாங்க, எந்த பாவத்திலையும் இறங்கிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி ரொம்ப கவலையான விஷயம் பார்த்திங்கன்னா, ஊர் 2 பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம், ஊர் 2 பட்டா யார் கொண்டாட்டம்? கூத்தாடிகளுக்கு தான் கொண்டாட்டம். எரியிற கூரையில் ஒன்றை உருவி எடுத்துக்கிட்ட மாதிரி தான், ஒரு கொல்லி கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான். அண்ணன் எப்போ தொலைவான் தின்னா காலியாகும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எப்படி ஒத்துமையாக இந்த உலகம் ஒவ்வொரு நாடுகளும் எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் நிறைவாக போயிட்டு இருந்துச்சு. இதில் எங்கே காய் நகர்த்துனா மக்கள் பிளவுபடுவாங்க, யாரை தூண்டி விட்டால் வன்முறைகள் உருவாகும், யாரை மோத விட்டால் பிரச்சனையை அதிகப்படுத்தலாம், எந்த நாட்டுக்கும் சண்டையை ஏவி விடலாம்,
இவங்கெல்லாம் எப்படி ஒத்துமையாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சதிகாரர்கள் செஞ்சு கொண்டிருக்கும் ஒவ்வொரு அக்கிரமத்துக்கும் ஒரு அளவே இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நினச்சி கவலைப்பட்டாங்களோ, நம்ம எதெல்லாம் வரக்கூடாது இந்த உலகத்துக்கு நினச்சோமோ அது எல்லாமே இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம காதில் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு வேதனையான விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இன்றைக்கி அன்னாடு நம்ம சம்பாரித்து கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம லைஃப்பில் முன்னேறதை பற்றி நம்ம கவலைப்படுறதா, அல்லது நம்ம வீட்டில் உள்ள நம்மளை நினச்சி கவலைப்படுறதா, அல்லது நாட்டை நினச்சி கவலைப்படுறதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். முகமது நபி எப்படி அவங்களுக்கு உறக்கம் இல்லையோ அதே போல தான் இன்றைக்கி ஒவ்வொரு உம்மத்துகளுக்கும் மனதில் நீங்காத துயரத்தையும் வேதனையும் உலக மக்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. நல்லவர்கள் பூமியில் வாழ்கிறதுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரவர்கள் வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருந்தாலே எந்த பிரச்சனையுமே வராது. உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே மன நிறைவோடு அவங்கவுங்க சம்பாத்தியத்துலேயும் லைஃப்லையும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நாட்டை பார்த்து வீட்டை பார்த்து அவர் நல்லது பக்கம் நிலைத்திருந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையுமே வராது. இது இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை கேள்வி கேட்பான், அல்லாஹ் நாளைக்கு நம்மளை உருவாக்கியிருக்கிறோம், அவன்கிட்ட போய் திரும்பி சேர இருக்கிறோம் அப்படின்னு நினச்ச யாருமே ஒரு தவறு கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் படைத்த இறைவனையே மறந்துட்டு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற அக்கிரமத்துடைய பிடிக்கு ஒரு எல்லை இல்லாமல் போயிடுச்சு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்கள். அவரவர்கள் உரிமையை பறித்து தட்டி பறிக்கக்கூடிய விஷயங்கள். பள்ளிவாசல்களுக்கு எவ்வளவு இடையூறு செய்யணுமோ அவ்வளவுலாம் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளி என்பது அரசியல் பண்ணுற இடமோ, அல்லது அந்த இடத்துல ஒரு மோசடி பண்ணுற இடமோ, அல்லது தவறு நடக்கக்கூடிய இடமோ கிடையாது. அல்லாஹ்வுடைய இடம் அப்படிங்கிறது தொழுகை ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வானத்திலிருந்து வானவர்கள் அத்தனை பேர் இறங்கி அந்த மக்களோட மக்களாக தொழுகையில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? யா அல்லாஹ், இந்த நாடு நல்லபடியாக இருக்கணும், யா அல்லாஹ் நாட்டு மக்களுக்கு பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் இவர்கள் தொழுகக்கூடிய அத்தனை பேர் குடும்பத்துக்கு நீ பரக்கத் செய்வாயாக அப்படின்னு சொல்லி துவா கேட்டு போயிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு பள்ளிவாசலும் தொழுகிற இடத்துல வானவர்கள் அவங்களும் சேர்ந்து தொழுகிறாங்க. ஒரு மனிதர் யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சு அவங்க இறந்தாலே அவங்கள அடக்கம் செய்கிறதுக்கே வானவர்கள் இறங்குறாங்கன்னா பார்த்துக்குங்க. நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க, நல்லவர்கள் இறந்தாங்கன்னா மழை பெய்யும், அவங்களுக்காக சில அற்புதங்களே இறைவன் இறக்கியிருப்பான். அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு கடனாளி இறந்துருந்தார். அவர் கடன் பட்டிருந்தார். கடன் பட்டவங்களுடைய மவுத்த அடக்கத்துக்கு முகமது நபி போகவே மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஒருத்தர் மவுத்தாயிருந்தார். அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்காக பார்த்தா ரொம்ப சிறப்புக்குரிய அம்சங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. வானவர்களாக இறங்கியிருக்காங்க, சில அற்புதங்கள் நடக்குது. அப்போ முகமது நபி என்ன இந்த அதிசயம் நடக்குது, எல்லாரும் இந்த இவங்களுடைய மவுத்துக்கு ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான வரவேற்பு நடக்குது, யார் வந்திருக்கிறது, என்ன மாற்றம்னு கேட்குறப்ப அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இவர் கடன் பட்டிருக்காரு, இருந்தாலும் இவருக்காக வானவர்கள் குமிஞ்சு இறங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, குல்ஹு அல்லாஹு அஹத அளவுக்கு அதிகமாக அல்லாவை துதிச்சு அந்த சூறாவை ஓதக்கூடியவளாகவும், முகமது நபி அவங்களுடைய சலவாத்தை அளவுக்கு அதிகமாக ஓதக்கூடியவளாகவும் இருந்திருக்காங்க. அதை வச்சு வானவர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய மவுத்துக்கே எல்லாரும் இறங்கி நல்லடக்கம் செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒரு மனிதருக்கு செய்யக்கூடிய நல்லது. இப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்து மக்களுக்காக ஒரு மனிதர்கள் யாராவது ஒருத்த ஈவிரக்கம் காட்டி எல்லாம் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டாங்கனாலே அவங்களுடைய தலைமுறைகள் அவங்களுடைய பின்வரும் சந்ததி வரையும் அந்த ஒரு நல்ல குணத்திலேயே உருவாவாங்க. அவங்களுடைய வழியில் எல்லாருடைய வாழ்த்தையும் சந்தோஷத்தையும் அவங்க பெறுவாங்க. அது மூலியமாக நல்லது நடக்கும். அதே ஒரு கேடு எலும்புகளை ஒரு மனிதர்களுக்கு விதைக்கிறாங்கன்னா அந்த ஒரு பாவங்கள்
அவங்களுடைய சந்ததிக்கு வந்து அவங்களுடைய சாபக்கேடான விஷயத்தில் அவங்க சந்ததி பின்வரும் சந்ததி வரையும் போயிட்டுருக்கோம். அதனால தான் முகமது நபி சொல்லியிருக்காங்க, யாருக்கு அநீதி இழைக்காருங்க, பெற்ற தாய் தந்தையர்கள் எந்த வழியில் இருக்காங்களோ அந்த வழியில் தான் பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனிதர்களுக்கு மனிதர்களை அநீதி இழைக்கக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய அக்கிரமத்துகளுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்கள். நாடு பிளவுபடுறதும், ஊர் பிளவுபடுறதும், மனிதருக்கு மனிதர் அநீதி இழைத்து கொள்வதும், இதையாவது ஒன்று தடை செஞ்சிடலாம், ஏதாச்சும் ஒன்று நிறுத்திடலாம், அநீதி இழைச்சிடலாம், இதை நிறுத்திடலாம் அதை நிறுத்திடலான்னு சொல்கிறதுக்கு மனிதர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏதாவது கெட்டவர்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இறைவன் அதுக்கு மேலே பல பிளானை போட்டு வச்சுருப்பான். ஏன்னா இன்சானே, நீ வந்து குறுகிய மனப்பான்மையோட நீ தவறான வழியில் பல முடிவுகளை எடுத்து வச்சுருக்க. ஆனால் உனக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற முடிவை நீ பாருன்னு சொல்லி இறைவன் இறக்கக்கூடிய முடிவுகள், அத்தாட்சிகள் வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரியாமல் உலகத்தில் இன்னைக்கு மூளை முடுக்குகள்லாம் எவ்வளவு அக்கிரம நியாயம் தலை நடந்துக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு மக்களே தீங்கிழைக்கக்கூடிய மோசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்காக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் இறைவன்கிட்ட கையேந்தி கேளுங்க. இந்த உலகத்தில் உள்ள மக்களும் ஊரும் நம்மளும் நம்ம சொந்த பந்தங்களும் உறவினர்களும் பின்வரும் சந்ததியை வரை நீங்கள் துவா கேள்வி வைங்க. ஏன்னா நம்ம சந்ததிகள் இப்போ நம்ம இருக்கிற காலத்திலே இவ்வளோ ஒரு வேதனையான விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், நம்ம பின்னாடி வர நம்ம பிள்ளைகளுடைய நிலைமையை, நம்மளுடைய சந்ததிகளை, உலக மக்களை நினச்சி பாருங்கள் எப்படி இருப்பாங்க. அந்த காலத்தில் உள்ள முன்னோர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையோடு வலுப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அதனால தான் நாடு செழிச்சிச்சு, எவ்வளவு பறக்கத்தாக இருந்துச்சு, செல்லம் கொழிஞ்சிச்சு, இயற்கை வளம் அந்த அளவுக்கு வளமாக இருந்துச்சு. கலப்படமில்லாத உணவுகளை வந்து இறைவன் நம்ம மக்களுக்காக தூய்மையான வரையில் படைச்சி வச்சுருந்தான். இன்றைக்கி எவ்வளோ உணவில் கலப்படங்கள், மக்கள்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுலையுமே கலப்படத்தை கலந்து மக்களுக்கு எவ்வளோ நோவினையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களே அழிக்கக்கூடிய விஷயங்கள், ஈவரக்கங்கிறது இப்போ யாருக்குமே இருக்கா என்னன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்களுடைய பாவம் செய்யக்கூடிய ஒரு கண்ணை மறைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, பணம் காசு மாத்திரம் வந்து கண்ணில் நிற்கிது. இன்றைக்கி ஒரு தவறு நடக்கணும்னா ஒரு பணம் காசுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மோசமான கேவலமான ஒரு இடத்துல தான் இன்றைக்கி அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒரு உணவில் கலப்படம் செஞ்சால் நம்மளுக்கு இவ்வளவு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சிடுறாங்க. ஒரு மக்களை மதுவில் அழிக்கணும் அல்லது வந்து போதையில் அழிக்க நினைக்கிற நாசக்காரர்கள் அதுக்குண்டான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான லாபங்களை அடைகிறாங்க. ஆனால் அந்த லாபத்தில் எவ்வளவு நாள் அவங்களுக்கு என்ன விதமான பாவங்கள் வந்து குமியுது, அதனால் எவ்வளவு அவங்க தீங்கு அடைகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த இன்றைக்கி லாபம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த லாப காசுகள் பாவ சுமையாகும், பாவ குமியலாகும். அதனால் அவங்க நிம்மதி இழந்துருவாங்க. மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த துனியாவிலே வேதனைகளை அதிகமாக கிடைக்கி நிம்மதி அடைஞ்சிட முடியாது. இன்றைக்கி ஏழப்பட்ட ஒருத்தவங்க பொருளை தட்டி பறித்து அபகரித்து திருடி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கே வந்து அவங்க அதுக்கு உண்டான நிம்மதி அடைய முடியாது. ஆனால் வந்து அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கிறாங்கன்னாலும் இல்லை மற்றவங்களுடைய சொத்தை தட்டி பறித்தாலும் மற்றவருடைய உரிமைகளை ஒடுக்குமுறை செஞ்சாலும் அநீதி இழைச்சாலும் இல்லை உயிர்களை அழித்தாலும் எந்த விதமான எல்லா கணக்குகளுக்குமே இறைவன் புறத்திலிருந்து பயங்கரமாக அவர்களுக்கு வந்து பதில் வந்தே சேரும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காகவும் நிம்மதிக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. மனது ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தில் ஊர் உலகமும் இப்போ அடங்கி போயிட்டுருக்கு. நிம்மதியற்ற நிலையில் எல்லாருமே ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் வேதனைகள் அதிகமாக குமிஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு பள்ளிவாசலில் இடையூறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தொழுகைக்கான பள்ளியில் வந்து இன்றைக்கி எவ்வளோ அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ன வரையும் முஸ்லீம்கள் யாருக்காவது அநீதி இழைச்சிருக்காங்களா? யாருக்காவது இந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனையை நம்ம போய் தூண்டியிருக்கோமா? அவங்க எல்லாருமே நம்மளோட சகோதர சகோதரிகளாக தான் இன்றைக்கி நம்ம பாவிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஒடுக்குமுறையில் நம்மளை வந்து அமைதியாக போயிட்டுருக்கிறவங்கள தட்டி எழுப்பி பிரச்சனையை தூண்டி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் எப்போவுமே வந்து முகமது நபியுடைய உம்மத்துகள்
வாள் எடுக்கவோ சண்டை போயோ பயிற்சி பண்ணவோ இல்லை துஷ்டயோகப்படுத்த மாட்டாங்க. அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவங்களுடைய ஒழு நிலையும் இறைவன்கிட்ட கையேந்தி கேட்கக்கூடிய ஒரே துவா தான். அந்த துவா அத்தனை பேரும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் கையேந்தி வானத்தை நோக்கி கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் எந்த கொம்பனாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உடனடியாக அவங்களுக்கு பதிலடி இறங்கும். நிச்சயமாக அல்லாவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் மூல முடுக்கில் நடந்துக்கிட்டு இருக்கிற அக்கிரம அநியாயத்துக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய வகையில் எல்லா மக்களும் அல்லாட்ட துவா செய்யுங்க. எந்த பள்ளிவாசலுக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. முஸ்லீமான ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் எந்த அநீதி இழைக்கப்படக்கூடாது. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நிம்மதியாக செழிப்பாக வாழணும். நாடு செழிக்கணும், வீடு பறக்கத்தாக இருக்கணும். அதே போல் அவங்க சம்பாத்தியத்திலையும் உணவிலும் மன நிம்மதியாக இருக்கணும். எல்லாரும் பழைய மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அல்லாட்ட கேளுங்க. அல்லாவின் நல்லடியார்களே, முகமது நபி எதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டாங்களோ அது எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அக்கிரமத்தின் பிடியில் இருக்கக்கூடிய நாசக்காரர்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய வகையில் நம்ம அல்லாட்ட ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் நீங்கள் துவா கேளுங்க. ஒன்றும் இல்லை, நேற்று நடந்தக்கூடிய ஒரு வேதனையான விஷயங்கள். அது எந்த ஊர் நான் சொல்ல மாட்டேன். இறந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. தூக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க நேரடியாக போனவங்க பள்ளிவாசலுக்கு நேரையே வச்சு பெரிய அது அசர் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அசர் தொழுகை நடந்தது அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடியே பயங்கரமாக ஒரு வெடியை வெடிக்கிறாங்க. அசர் தொழுதுகிட்டு இருந்தவங்கெல்லாம் ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க. அது எத்தனை பேர் உடம்பு முடியாதவங்க அத்தனை பேரும் வயதானவர்கள்லாம் தொழுது அசர் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இறந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறவங்க வெடியை பள்ளிவாசலுக்கு நேர வச்சு எத்தனையோ இடங்கள் இருக்குது, மூல முடுக்குகள் இருக்குது, அங்கெல்லாம் அமைதியாக தூக்கிட்டு ஆனால் பள்ளியை கிராஸ் பண்ணுற நேரத்தில் பள்ளிவாசலுக்கு நேரே வச்சு பயங்கரமான அந்த வெடியை வெடித்து நாங்கள்லாம் அசர் தொழுகிறப்ப ரொம்ப திடுக்குன்னு நம்ம மனசே தூக்கி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த நிலையிலே நாங்கள் அல்லாட்ட துவா கேட்டிருக்கோம். யா அல்லாஹ், அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நீதான் பொறுப்பாளன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம், நம்மள்கிட்ட எந்த இதுவுமே கிடையாது. அவரவர்கள் செய்யக்கூடிய கூலிக்கு இறைவன் தான் நிச்சயம் பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவங்க ஒரு நிமிஷத்தில் அந்த இடத்துல அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு போயிட்டாங்க. அதனால் நஷ்டம் யாரும் கிடையாது. இறைவன் அவங்களுக்கு உண்டான பதிவேடுகளை பதிச்சிட்டான், அவ்வளவுதான். ஏன்னா இதே போல தான் பள்ளிவாசலுக்கு யார் இடையூறுகள் செய்தாலும், பள்ளியில் தொழுகக்கூடிய மக்களுக்கு யார் அநீதி இழைச்சாலும் இறைவன் புறத்துலேருந்து பதில் வராமல் இருக்காது. அப்போல்லாம் முன்னாடியெல்லாம் அரசன் அன்று காப்பான், தெய்வம் நின்று காக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உடனே அநீதி இழைச்சவங்களுக்கு உண்டான கூலியை இறைவன் உடனே கொடுத்துட்றான். தாயை வேதனைப்படுத்தி தந்தையை கஷ்டப்படுத்தி அந்த மாணவர் வெளியே சென்றுட்டு வீடு வரல, அந்தளவுக்கு ஆக்சிடெண்ட் பைக்கு விபத்தில் இறந்துட்டார். அதே போல் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அநீதி இழைச்சா அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். உடனடியாக அவங்களுக்கு தண்டனை இறைவன் கொடுத்துருக்கான். அதே போல் நாட்டுக்கு அநீதி இழைச்சவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. அதே போல் உலகத்துக்கு அநீதி இழைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் புறத்துலேருந்து நிச்சயமாக தண்டனை சேரும். இது தெரியாமல் பள்ளிவாசலுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடியவங்களும் இந்த ஆடைகளை அணியுங்க, இந்த ஆடையை அணியாதீங்க, இதை நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கும் அடையாளத்தை காட்டுறதுக்கும் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அல்லாவின் நல்லடியார்களே, இந்த வகையில் யாரை அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்யக்கூடாது. அதனால் அல்லாட்ட இருகரமேந்தி துவா கேளுங்க. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உசுர்களும் காக்கப்படணும். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் மன நிம்மதியாக வாழணும். அதே சமயத்தில் நாட்டில் உள்ள மக்களும் ஊரில் உள்ள மக்களும் நம்ம உறவுகளும் நம்மளுடைய சந்ததிகளும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லா தாய் சகோதர சகோதரிகள் ஒற்றுமையோடு வாழணும். அவங்களுக்கு எந்த அநீதி இழைக்கப்படக்கூடாது. அவங்க மனசு நிறைவாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் பின்வரும் சந்ததிகள் நல்லபடியாக ஒத்துமையாக இருக்கிறதுக்கும் அல்லாஹ் உன்னுடைய உதவி துணை நிற்குமாக என்று கேட்டு நீங்கள் சஜிதாவில் கண்ணீர் மல்க கேளுங்க, தஹஜத்தில் கேளுங்க. உங்களுடைய துவா கபுலாவதுக்கு அசரில் கேளுங்க, ஃபஜ்ரில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு எல்லா உதவியும் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் சக்ஸஸ் அடையும். மனசு நிறைவாக நிம்மதியாக அல்லாட்ட ஒப்படைங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் ஒப்படைக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உணர்வுகளையும் தட்டி எழுப்பி விட்டுருக்காங்க. இது நிச்சயமாக நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா உலக மக்கள் நிம்மதியாக இருந்தால் தான் ஊர் நல்லாயிருக்கும். ஊர் நல்லா இருந்தால் தான் நம்ம நம்மளுடைய வீடு நல்லாயிருக்கும். வீடு நல்லா இருந்தால் தான் வீட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் நிம்மதியாக வாழ முடியும். இந்த வகையில் எல்லாரும் நல்லா இருக்கணும். அறியாமையில் ஆடிக்கொண்டிருக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு அவருடைய அநியாயங்கள்
தவறான வழிமுறைகள் அத்தனையுமே சரியாவதற்கு முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருட்டால் நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க. அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் திருந்தி வருந்தி அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ், எந்த மக்களுக்கு அநீதி இழைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எதற்காக தான் இன்றைக்கி இந்த பயான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் என்னால் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.